இந்த வருத்தம் வேதனை எல்லாம் என்னோடய போட்டோம் அத்தை. சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு நீ எவ்வளவு பக்குவமா பேசுறம்மா. உன் நல்ல மனச அவன் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. என் நேரம் அப்படி இருக்கு அத்தை. நான் யாரு மேல குறை சொல்றது? கல்பனா, நாளைக்கு குறி சொல்ற ஒரு சாமியாரை போய் நாம பாப்போம். வித்யாவுக்கு தெரிஞ்சவங்க அவரை பத்தி சொன்னாங்களா? இது பாரு, அந்த சாமியார் சொன்னா அப்படியே பலிக்குமா. அவர் நடக்கும்னு சொன்னா அது நடக்குமா. அவர் நடக்காதுன்னு சொன்னா எல்லாம் கூடி வந்தாலும் அது நடக்காம போயிடுமா. நாம போய் பார்த்து உன் கல்யாண விஷயமா பேசி அப்படியே உன் கல்யாணம் எப்ப பண்ணலான்னு கேட்டுருவோம். சரியா? அம்மா, எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ ஒரு சாமியார் பத்தி சொன்ன இல்லம்மா, நாளைக்கு அவரை போய் பார்த்து அருண் கல்பனா கல்யாண விஷயமா பேசுவோம். இந்த பார், வேலை இருக்குன்னு நீ எங்கேயாவது போயிடாத. நீ எங்க கூட தான் வர என்ன? அம்மா, கல்பனா கல்யாண விஷயம் சொல்றீங்க, நான் இல்லாமையா? கண்டிப்பா வரமா. சொல்லு சுந்தர். இரு இரு, எதுவும் கேட்கல, நான் வெளியில வரேன், இரு. சொல்லு. கல்பனா, நீ சொன்ன சாமியார் பத்தி அம்மா கிட்ட சொன்ன. அந்த ஆளு நீ சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேசிட்டா போதும். அம்மா அருணை சம்மதிக்க வச்சு உங்க கல்யாணத்தை உடனே முடிச்சிருவாங்க. அந்த ஆளு சொதப்ப மாட்டான்ல? இல்ல நீ அதெல்லாம் கரெக்டா பேசிடுவாரு. வித்யா, கல்பனா கிட்ட என்னம்மா சொன்ன? வீட்டுக்குள்ள வரும்போது அவ முகம் வாடி இருந்துச்சு, கோவமா இருந்தா. இப்போ சட்டுன்னு மாறிட்டாளே. அம்மா, சாமியார் பார்க்க போறோம்ல, எல்லாம் நல்லபடியா முடியும்னு பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தேன். ஆமா கல்பனா, உனக்கு நடக்க வேண்டிய நல்லது எல்லாமே தட்டி போயிட்டு இருக்கு. இனிமே அந்த மாதிரி நடக்காதுமா. சாமியார் என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கே உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேம்மா. அந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிட்டா போதும். அந்த ரஞ்சிதா அருண் பக்கமே வரமாட்டா. நீ என் பையனோட சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். நம்பிக்கையோட இரு என்ன? கவலைப்படாத. அண்ணம்மா, வேலை முடிஞ்சா? முடிஞ்சிருச்சு தம்பி. இந்த தம்பி கிம்பிலாம் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் வந்தால் சார்னு மட்டும்தான் கூப்பிடணும், புரியுதா? சரிங்க சார். சரி, இன்னைக்கு வீட்டில் என்ன நடந்துச்சு? அது சரி, கோமதிக்கு யாரா ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் சார், ரஞ்சிதான் யாரோ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. அது உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியா சார்? ஆமாம். அவளும் கோமதி என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கேட்டியா? அக்கா தங்கச்சி ஏதோ பேசிக்கிறாங்கன்னு நான் சரியாக கண்டுக்கல சார். என் மச்சினிச்சி ஃபோன் பண்ணால் கண்டுக்காதான்னு நான் அவங்ககிட்ட சொன்னேனா? அப்புறம் ஏன் அப்படி செஞ்ச? முட்டாள் முட்டாள். எனக்கு பெரிய வில்லங்கமே அவதான். நல்லா யோசி, அவ என்ன சொன்னான்னு கொஞ்சம் கூட கவனிக்கல நீ? ரூமை பெருக்க போனப்போ கொஞ்சம் காதல் விழுந்துச்சு சார். ரிப்போர்ட் வர வரைக்கும் எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டாமான்னு உங்கள் சம்சாரம் கேட்டுட்டு இருந்தாங்க சார். நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பேச்சு தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதோ மாத்திரையை சாப்பிட வேண்டான்னு உங்கள் மச்சினிச்சி சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் சார். இந்த அளவுக்காவது கவனிச்சியே, ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. மாத்திரையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ரஞ்சிதா மோப்பம் பிடிச்சிட்டா. இனிமே மாத்திரையை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதை நிறுத்திடணும். கோமதிக்கான யமனை வேறு ரூட்டில் கொண்டு வர வேண்டியதுதான்.